ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவின் வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம். இதில் அவருடைய அரிய காட்சிகள் உங்கள் பார்வைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கணக்கன்பட்டி சித்தர் என்பவர் தமிழ்நாட்டில் குறிப்பாக பழனி அருகே உள்ள கணக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சித்தர். இவரது இயற்பெயர் பழனிசாமி என்றும் அவருக்கு சிறப்பு பெயராக அழுக்கு மூட்டை சாமி என்ற பெயரும் வந்தது. அதற்கு காரணம், அவர் எப்பொழுதும் ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டே இருப்பார். அதை யாரேனும் தொட்டால் மிகவும் கோபப்படுவார். ஏனென்றால், அதை ஏன் தொடுகிறாய், அந்த கர்மாவை நீ ஏன் சுமக்க வேண்டும், நானே சுமக்கிறேன் என்றுபாராம். ஆன்மீக குரு, சித்தர், சித்த மருத்துவர், அழுக்கு மூட்டை சாமி என்றும் வணங்கப்படுகிறார். இவர் யோக சித்த மருத்துவத்தில் சிறந்து நோய்களை குணப்படுத்துவதில் புகழ்பெற்றவர். அவர் பல அற்புதங்கள் செய்து மக்களுக்கு அருள் புரிந்து இறுதியில் ஞானம் அடைந்ததாக நம்பப்படுகிறது. குறிப்பாக பழனியில் உள்ள இவரது கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் இவரது சமாதி, இவர் பயன்படுத்திய உடை, இவர் அமர்ந்து மக்களுக்கு உபதேசம் சொன்ன கல், இவர் பயன்படுத்திய வாகனம் அனைத்தும் மக்களின் பார்வையில் வைத்து தினந்தோறும் அந்த கோவிலில் பூசை நடந்து வருகிறது. அவர் ஒரு மிக எளிய வாழ்க்கையை வாழ்ந்து நிகழப்போவதை முன்னமே மக்களுக்கு உணர்த்தி பல அருள்வாக்கும் வழங்கி வந்தவர். அங்கு வரும் பக்தர்களுக்கு காலை 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையிலும் மக்கள் பசியார உணவு கொடுக்கப்படுகிறது. அவர் நிகழ்த்திய அற்புதங்கள். கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுக்கு சென்று வரும் பக்தர்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில்